ராஜபீமா இந்த படத்தோட கதையை பற்றி நம்ம சுருக்கமாக சொல்லணும்னா, ஆக்சுவலாக இது தியேட்டரில் பார்க்கக்கூடிய ஒரு ஒன்ஸ் வாட்சபிள் டீசெண்டான படம் தான். அப்படி இருந்தாலுமே இந்த படத்தில் இவங்க ஒரு மிகப்பெரிய தில்லாலங்கடித்தனம் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு ரகசியம் சொல்லிடுறேன், அது கேட்டோன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த படத்தை இப்போ தான் தமிழில் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணாலுமே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படத்தை ஹிந்தியில் டப் பண்ணி அஃபிஷியலாக யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னங்க அநியாயம்! இந்த படம் பார்க்கறதுக்கு தியேட்டர்லேயே ஒரு அது பிலோ ஆவரேஜ் டீசென்ட் வாட்சபிள் மூவி மாதிரி தான் நமக்கு தெரிஞ்சது. உதாரணத்துக்கு இந்த படத்தினோட கதையை எடுத்துட்டோம்னா, அம்மா மேலே மிகுந்த பாசம் கொண்ட ராஜா சின்ன வயசுலேயே அம்மாவை இழந்துட்டு நிற்கிறாரு. ஒரு கட்டத்தில் கரும்பு காட்டில் காலில் அடிபட்டு ஒரு யானை இருக்குது. அந்த யானையை ராஜாவுக்கு அவங்க அப்பா நாசர் திரையரங்க உரிமையாளராக இருக்கார், வாங்கி கொடுக்குறாரு. இதுக்கப்புறம் ராஜாவும் பீமாவும் பெருசாக வளர்ந்துடுறாங்க. வளர்ந்த பிறகு இந்த யானை தந்தங்களை கொள்ளையடிக்கிறது, மான் கொம்புங்களை கொள்ளையடிக்கிற ஒரு கும்பல் அந்த பகுதியிலே சுற்றிக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த கும்பல் கிட்ட இந்த யானை மாட்டிச்சா இல்லையா அப்படிங்கிற ஒரு கதை இருந்தாலும், இன்னொரு பக்கம் இந்த யானையை நீங்கள் கண்டிப்பாக முதுமலை சரணாலயத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு அரசு அதிகாரிகள் கேட்குறதாகட்டும். இன்னும் பார்க்க போனால் இந்த படத்தில் ஓவியாவுடைய கேமியோ ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு நாம் சொல்லி ஆகணும். எப்படி பார்த்தாலும் இந்த படத்துக்கு ஓவியாவே கதாநாயகியாக நடிச்சிருக்கலாம். அப்படி இல்லைனாலுமே அவங்க ஒரு கேமியோ பண்ணிட்டு போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நமக்கு தெரியல. அதை விட எனக்கு முக்கியமான ரீசன் அப்படின்னு பார்க்க போனால் கே.எஸ். ரவிக்குமார் அண்ட் யோகி பாபுவோட நடிப்பு இந்த படத்தில் ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. அதாவது நீங்கள் ஒரு பிச்சைக்காரனை தத்தெடுத்து அவன் உங்களை அப்பான்னு கூப்பிட்டா உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும் அப்படின்னு ஜோசிக்காரர் சொல்கிறதுனால, பிச்சைக்காரனாக இருக்கிற யோகி பாபா கூட்டிகிட்டு அவருக்கு தேவையான விஷயத்தெல்லாம் செஞ்சு கொடுக்குறது, அவர் பண்ணுற அட்டாசிட்டரிகள் பெருசாக ரசிக்கும்படி இல்லைனாலும் ஓகே அப்படிங்கிற அளவுக்கு இந்த படம் இருந்தது. இந்த படத்தில் ஆரவ் முக்கிய கதாபாத்திரம் கதாநாயகனாக நடிச்சிருக்காரு. படம் ஃபர்ஸ்ட் ஹாப்லேயும் சரி செகண்ட் ஹாப்லேயும் சரி பார்க்குறதுக்கு ஏதோ ஓரளவுக்கு, அதாவது பெருசாக இல்லைனாலுமே ஓரளவுக்கு சுமாரான படமாக தான் நமக்கு தெரிஞ்சது. இதுக்கு முன்னாடி கமலஹாசன் அவர்கள் நடித்த ராம் லக்ஷ்மண் ஏகப்பட்ட யானை சம்மந்தப்பட்ட படங்கள் வந்திருந்தாலுமே இந்த படம் பார்க்குறதுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு தோணுச்சு. அப்படி இருந்தாலுமே எதுக்கையா இந்த படத்தை டப் பண்ணி இந்தியில் அதுவும் யூடியூப்பில் விட்டீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்க வேண்டிய இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் आपको हिंदी मालूम है ना, जाओ यूट्यूब में ये मूवी देखो, आपको हिंदी नहीं मालूम है ना, தியேட்டர் மே ஜாओ தமிழில் படத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி ஒரு சின்னதாக லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நண்பர்.